இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل ما أشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله ما لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وذلك خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய பாக்கியமான புனிதம் நிறைந்த நேசத்திற்குரிய இந்த நிகழ்வினுடைய தலைவரும் என்னுடைய தமிழ் நிறைந்த மரியாதைக்குரிய என்னுடைய எதிர்ப்பு தலைவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் மக்களே, மதுவூர் ஸ்தாபனத்தினுடைய கல்வி ஸ்தாபனத்தினுடைய முதல்வர் பேராசிரியர்கள் உள்ளிட்ட கண்ணிமிக்க மாணவர்களே, வருகையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கின் நிறைந்த உம்மத்துவார்கள். தமிழ்நாட்டில் ரபீஉல் அவ்வல் வருவதற்கு முன்னாலே நடத்தப்படக்கூடிய வசந்தத்தை வரவேற்போம் என்ற ஒரு கூட்டம் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பள்ளப்பட்டியில் மட்டும்தான் நடத்துகிற மாதிரி தெரியும். ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார். ஆஷிகர் ரசூல் என்ற அந்த உன்னதமான பெயருக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய ரசூலின் இஷ்கை நம்முடைய உள்ளத்தில் பதிப்பிக்க வேண்டியதனுடைய இந்த கடமையை மற்றவர்களை விட கூட்ட வேண்டாம். தயவுசெய்து மற்றவர்களை விட இன்னும் ஏற்படுத்தி கொண்டதை செய்கிறார் என்பதை நான் உணர முடியாது. உங்கள் கூட்டினா விடங்க படைச்சு கூடி நம்ம வாழ்க்கையில நல்ல கனவு கண்டா ஒரு 3 வேலை செய்யும். ஹதீஸ்ல இருக்கு, படுத்திருக்கிறோம் நல்ல கனவு வருது அப்படின்னு சொன்னா நல்ல கனவு கண்டா 3 காரியம் செய்யும். பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கனவுக்கு விளக்க இந்த மாதிரி இருக்கலாம், நமக்கு நல்ல கனவு மாதிரி தெரியும். நமக்கு எழுந்திரிச்சவொடனே நல்ல கனவு மாதிரி தெரிஞ்சா 3 வேலை செய்யணும்னு ஹதீஸ்ல இருக்கு. முதலாவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இரண்டாவது வாய் யஸ்தப்ஷிரஹு பிஹா,
அதை பஷாரத்தாகவும் சோபனமாகவும் கருத வேண்டும். சில பேர் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அந்த நேரத்தில் வேற கவலைப்பட்டு இருப்பாங்க. கல்யாணம் இப்போ தான் நடந்துட்டு இருக்கும், எனக்கு உள்ள பிறக்குமா அந்த கவலை இப்போ அது அதுக்கு அடுத்துள்ள வேலை. அந்த நேரத்தில் மகிழ்ச்சியை கொண்டாடணும். அது மாதிரி நல்ல கனவு கண்ட அந்த நேரத்தில் முதலாவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ரெண்டாவது அதை பஷாரத்தாய் சோபனமாய் மகிழ்ச்சியாய் கருத வேண்டும். மூணாவது கனவை எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. அந்த கனவை இல்லா ஹபீபன் ஒரு லபீபான் வருது ஹதீஸ். ரொம்ப பிரியமான ஆட்கள்கிட்ட சொல்லலாம், அல்லது இந்த கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்காக சொல்லலாமே தவிர எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இந்த மூன்றில் ஒன்று அதை மகிழ்ச்சியாக கருத வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃதலில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறது கல்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்களுடைய அந்த பேரருளையும் அந்த ரஹ்மத்தையும் கொண்டு மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குது, அதற்கே ஒரு கூலி இருக்குது. ரமலான் மாசம் வருது, ஒரு ஆள் சந்தோஷப்படுற மன் ஃபரிஹ பிதுஹூலி ரமலான் ஹர்ரமல்லாஹு அலன் நீரான். ரமலான் வருதேன்னு சந்தோஷப்பட்டா அல்லாஹ் அவர் நரகத்தில் வருவதும் ஆக்க மாட்டார். அதற்காக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அதை கொண்டாடுவது என்பது இருக்கிறது அல்லவா, ஆனந்தப்படுவது இருக்கிறது அல்லவா, அதை கொண்டே அல்லாஹ் தஆலா அவர் கூலி கொடுக்கிறார். அது மாதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம், அதை ஒட்டி அவருடைய வரலாறுகளை கேட்பது, மௌலித் ஷரீஃப்களை ஓதுவது, அவர்கள் பேரால் தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்வது, அது தொடர்பான காரியங்களிலே மஹப்பத்தோடு ஈடுபடுவது இருக்கிறதே. அதற்கு அவர்கள் முன்னால் பேசிய கல்லூரி முதல்வர் அதற்கு அவர்கள் சொல்லி காண்பதை போல அபூலஹப் என்ற குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு எதிரியால் அவனால் உரிமை விடப்பட்ட சுவைபத்துல் அஸ்லமியாவிற்கு, அவனால் உரிமை விடப்பட்டவர்கள் சுவைபத்துல் அஸ்லமியா, அதற்காக அல்லாஹ் தஆலா அந்த எதிரிக்கும் கூட கியாமத்தினுடைய நாளில் நரகத்திலே வைத்தும் கூட புனிதமான திங்கட்கிழமை அன்று அவனுக்கு அந்த கை விரலில் அவனுக்கு ஒரு ஆனந்த சுனை நீர் சுரக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி. பொதுவாக மார்க்கம்ங்கிறது மதித்தல் தான் மார்க்கம், கண்ணியப்படுத்துவது தான் மார்க்கம், வெறும் அமர்கள் அல்ல. குடிதார் நின்றார் 1000 ரக்காத் தொழுகிறார், கல்பர் அதை பற்றி கண்ணியம் இல்லைன்னு சொன்னா அது உயர்ந்த அந்தஸ்தை தராது. இடம் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், ஆள் எவ்வளவு மேன்மையானவங்களா இருக்கட்டும், அதை பற்றி உண்டான கண்ணியம் இவருடைய உள்ளத்துல எப்படி இருக்குது, அதை கொண்டுதான் கூலியும் அந்தஸ்தும் கண்ணியம். அல்லாஹுடைய ஷாயிர்களை கண்ணியப்படுத்தியவர்கள் இறையச்சமுள்ள கல்புக்கு சொந்தக்காரர். கஅபாவாவே இருக்கட்டும், மக்காவா இருக்கட்டும், முல்தஸமா இருக்கட்டும், நாம் அதை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் அதை பற்றி கண்ணியம் என்ன இருக்கிறது. மதீனா முனவ்வரா எல்லாருக்கும் ஒரே நிலையில் உள்ள அந்தஸ்து அல்ல, எல்லோருக்கும் ஒரே நிலையில் உள்ள அந்தஸ்து அல்ல. முஹப்பத்தை இஸ்கை நம்முடைய உள்ளத்தில் அதை பற்றி உண்டான கண்ணியத்தை பொறுத்துத்தான் நிச்சயமாக நல்ல கூலியும் உயர்ந்த அந்தஸ்து. நம்ம ஹதீஸில் படிக்கிற ஒரு சஹாபி வந்தாங்க, மத்தசாத்தி யார் சொல்லலாம், நான் இனிமேல் கியாமத்தினாருடைய டேட் என்னன்னு கேட்டேன். கியாமத்தினாருடைய டேட் என்னன்னு கேட்குறாங்க. சொல்லாங்க, கியாமத்தினார் டேட்லாம் கேட்குறீங்களே, ரொம்ப தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ரெடியாக இருக்கிறீங்களா, நிறைய சரக்கு வச்சிருக்கிறீங்களா, இதத்தலகா அதுக்காக என்னத்தை தயாரித்து வச்சிருக்கிறீங்க, கியாமத்து என்னைக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. மாதத்தில் ஒன்றும் இல்லை, நான் என்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை, என்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை. வலாக்கின் நீ வஹிப்புல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்கு, எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்கு. இந்த உலகத்திலே மூமின்கள் ஆனந்தப்படக்கூடிய ஒரு சோபனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னார்.
சாதாரண விஷயமா இது. அதனால மரியாதை தான், கண்ணியம் தான். அதுதான் நாம் சல்லாசலம் கண்ணியமா நினைக்கிறோம், மஹப்பத்தோட நினைக்கிறோம். வெளியில பேசுவதல்ல, கோலத்தை கொண்டல்ல. கண்ணியம்ங்கிறது நம்ம வெறும் கோலத்தை கொண்டோ பேச்சை கொண்டோ அதான் கல்வியில் அதனுடைய நிலை என்ன என்பதை பொறுத்து தான் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலியை வைத்திருக்கிறார். உண்மையான பொதுமக்களே, கண்ணியமா நம்ம பார்த்தோம், கண்ணியமா அணுகணும் என்று சொன்னால் பிஷ்ருல் ஹாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றிலே வருகிறார். அவர் ஆரம்பத்தில் ஒரு குடிகாரர். முதல்ல அப்படி ஒரு மாதிரி நடந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல கீழே அல்லாஹ் ரசூலுடைய திருநாமத்தை கொண்டு ஒரு வாசகம் எழுதப்பட்டு கீழே கிடக்கிறது. அவருடைய நிலையில கொஞ்சம் ஈமானுடைய சுடர் இருக்குது இல்லையா, அதை பார்த்த உடனே இப்படி ஒரு முன்னோர்களெல்லாம் ஒரு அரபி எழுத்து கீழே கிடந்தா கூட விடமாட்டாங்களே. அரபி எழுத்து கீழே கிடந்தா கூட குர்ஆனுடைய மொழி அல்லவா அரபி மொழி என்பது, அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவர் பார்க்கிறாரு, அல்லாஹ் ரசூலுடைய திருநாமங்களை கொண்ட ஒரு எழுத்து கீழே கிடக்கிறதுன்னு சொல்லி அந்த நிலையிலேயும் அவர் என்ன செய்தாருன்னா அதனுடைய அழுக்கெல்லாம் தொடச்சார், தூசியெல்லாம் தொடச்சார், அதை சுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அத்தர் வாங்கி அதுக்கு மேலே தடை விட்டு ஒரு உயரத்தில் மேலே கொண்டு போய் வச்சு அது பறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு கல் வாரத்தை எடுத்து வச்சுட்டார். அந்த இரவு தான் விலாயத்து கொடுக்கப்பட்டார். என் திருநாமத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள், நான் உங்களை மனமாக்கி விட்டேன் என்று ஸ்லோகனம் சொல்லப்பட்டார். கல்வியில் நமக்கு எந்த அளவிற்கு மஹப்பத் இருக்குது இது வெளிரங்கமா தெரியாது. வெளிரங்கமான கோலத்தை கொண்டு அல்ல, வெளிரங்கமான வார்த்தைகளை கொண்டு அல்ல, அது கல்வியினுடைய நிலை. வெளிரங்கமா சமயத்தில் மாற்றமாக கூட இருக்கலாம். தல்ஹா ரலியல்லாஹு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள விசாரிக்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, அவங்களுடைய நிலை ரொம்ப கொஞ்சம் சிரமமான நிலையா இருக்குது, மறந்துல் மௌத் மாதிரி தெரியுது, அவங்க வஃபாத்தானா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அந்த கட்டத்திலையும் சொன்னாங்க, நான் மூத்தான ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. வெளிப்படையா பார்த்தா யாராவது நினைப்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல, எல்லாம் அவங்க வரமாட்டாங்களா, அவங்க நம்ம தொழுவிக்க மாட்டாங்களா, நம்மளை பார்க்க மாட்டாங்களா என்னெல்லவா நினைப்பார்கள். ஆனால் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடாதீங்க, எதிரிகள் நிறைந்த காலம், எதிரிகள் நிறைந்த ஒரு நிலை, என்னின் காரணத்தினால் என்னுடைய ஹபீபுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடக்கூடாது, அதனால் நீங்க சொல்ல வேணும்னு. வெளிப்படையாக பார்த்தால் அது வேறு நிலையில் தெரிந்தாலும் கூட கல்வின் மஹப்பத்தை, உள்ளத்தில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாட்டை இது காண்பிக்கிறார். ஒரு ஆள் ₹1 செலவழிப்பார், இதனால் ₹1,00,000 செலவழிப்பார். ஆனால் இவருடைய மஹப்பத், இவருடைய இஹ்லாஸ், இவருடைய அன்பின் அடிப்படையிலே இந்த ₹1 1,00,000 விட மேல இருக்கும், அதை விட மேல இருக்கும். அருமையானவர்களே, அதனாலே மதித்தல் தான் மார்க்கம், கண்ணியப்படுத்துவதுதான் தீன். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை, இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதற்கான சிறந்த பலன்களை தருவான் என்பதில் சந்தேகம். கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய எதையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்ன, அது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்முடைய கலிமாவில் ஆரம்பித்து கபர் வரை, ஸல்லல்லாஹு தொடர்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மக்காவிலே வாழ்ந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். வலையின் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று அவரிடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னார்கள். மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள். அவங்களுக்கு பிரச்சனை யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு பிரச்சனை யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிரச்சனை. அதனால இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணியம் என்ன என்பதை நம்ம புரிந்தால் அதற்கேற்ப நம்ம அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தணும், மஹப்பத்தை வெளிப்படுத்தணும். அதற்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும். அதற்குண்டான பலன்கள் வெளிப்படையாக சொல்லி காட்டுவதல்ல, நிச்சயமாக நாம் பெறணும். என்னுடைய பயன்பாடுகளை வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம், துன்யாவிலும் ஆகிரத்திலும் என்பதில் எந்த விதமான சந்தேகம்.
அதனால அந்த முஹப்பத்தை ஊட்டுவதற்காக, அந்த இஷ்கை உண்டாக்குவதற்காக, அது நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சங்கைக்குரிய பெருமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலமாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இது ஒரு நிகழ்வு. அதனால இந்த மார்க்கத்தில் அவருடைய கண்ணியம் என்ன, மார்க்கத்தில் சல்லாசனுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டாக வேண்டும். திருநாமம் சொல்லப்படாத பாங்கு கூடாது, அருள்நாமம் உச்சரிக்கப்படாத இகாமத்து கூடாது. லம்மல் இலாஹு சுமன் நபி மஅஸ்மிஹி إذ قال في الخمس المؤذن أشهد. سيدنا حسان الله சொல்லுவார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆஷிக்குர் ரசூல் மாதிஹுர் ரசூல் சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்தோடு தன்னுடைய ஹபீபின் திருநாமத்தை சேர்த்து வைத்தார். அதனால்தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன என்பதை நாம் புரியுது. மார்க்கம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், லில்லாஹ். ஆனால் அதிலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ் அதில் அமைத்திருக்கிறார். ஸலவாத்து ஓதப்படாத அந்த தொழுகை என்பது நிறைவே இல்லை. மஸ்ஜிதின் பள்ளிக்கு வாசலுக்கு பேரை சொல்றோம் சுஜூத் செய்கிற இடம்னு சொல்லி, ஆனால் ஒரு தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையிலே சுஜூது கூட இல்லை. ஸலாத்து ஜனாசா, ஜனாசா தொழுகையில சுஜூது கூட இல்லை, ஆனால் ஜனாசா தொழுகையிலே ஸலவாத் இருக்கிறது. சுஜூது கூட இல்லை, அல்லாஹ் ஸலவாத்தை வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில், அந்த ஹபீபிடத்திலே, ரப்பிடத்தில் உண்டான மரியாதை என்ன, கண்ணியம் என்னன்னு நம்ம விளங்க. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நபிமார்களை பற்றி பேச்சு வருகிறது. அவங்க பேசினா அதைத்தானே பேசுவாங்க. நபிமார்கள் அவருடைய அந்தஸ்து என்ன, ஆதம் சஃபியுல்லாஹ், நூஹ் நபியுல்லாஹ், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இஸ்மாயில் நபியுல்லாஹ், மூசா கலீமுல்லாஹ், எல்லாரையும் நபிமார்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மேன்மைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், உண்மைதான். வத்தகல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவங்க செய்த எதுவுமே லில்லாஹி தான். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், கல்பு அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க, சொந்தம் அவங்களுக்கு அபிப்பிராயமே கிடையாது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை, தியாகம், வாழ்வு, மரணம் எல்லாம் என் ரப்புக்கு தான். நான் என் மரணமாக என் ரப்பு விரும்புகிறானா, அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழணும்னு என் ரப்பு விரும்புகிறானா, அல்ஹம்துலில்லாஹ். கல்பு அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க, கல்பு அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அது மாதிரி அவருடைய பொருளாதாரத்தை நன்மக்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் செலவழித்தார். மாலகு இலன் தைஃபான் வ ஜஸதஹு இலன் நீரான், உடலை அவர்கள் நெருப்புக்கு கொடுத்தார். நெருப்பு என் ரப்பினுடைய விருப்பம் அதுதான் சொன்னா, அவங்க துவா செய்துட்டு ஒன்றும் போகல, அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான். என்னுடைய கலீல் வந்திருக்கிறார், குல்னா யா நார் கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அது மாதிரி அல்லாஹ் கல்பு அல்லாஹ்ட்ட கொடுத்தான். தான் பெற்றெடுத்த, நீண்ட காலம் தவம் இருந்து பெற்றெடுத்த தன்னுடைய அருமையான பிள்ளையை அல்லாஹ் சோதிப்பதற்காக, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது வஹு, அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். நபிமாவுடைய கனவு என்பது வகை. நான் என்ன செய்யணும் மகன்கிட்ட கேட்கிறான். புலி 8 அடி வாய்ந்தா புலிக்குட்டி 16 அடி வாயின்னு சொல்லுவான். புலி 8 அடி வாய்ந்தா புலிக்குட்டி 16 அடி வாயின்னு சொல்லுவாங்க. யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷாஅல்லாஹ் நான் சாபிரா இருப்பேன். இப்படி எல்லா நிலையிலும் ரப்புக்காக தன்னை அர்ப்பணித்தவர் கலீலுல்லாஹ். அவங்க பெருமைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மை,
சரிதான். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய ஹபீப்னு சொன்னான். அது அல்லாஹ்வுடைய நேசர் தான் அர்த்தம். கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர் தான் அர்த்தம். ஹபீபுல்லாஹ்னால அல்லாஹ்வுடைய நேசர் தான் அர்த்தம். ரெண்டுக்கு மத்தியில சின்ன வித்தியாசம் இருக்குது. கலீலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வின் விருப்பத்தை விளங்கி கவனித்து நல்ல அமல்கள் செய்து அதை பூர்த்தி செய்பவர். அல்லாஹ் என்ன விரும்புகிறான் அதை விளங்கி அதை பூர்த்தி செய்பவர். ஹபீபுல்லாஹ்னா தன்னுடைய நேசருக்கு எது விருப்பமோ அதை அல்லாஹ் பூர்த்தி செய்யும். தன்னுடைய நேசருக்கு எதை விருப்பமோ அதை அல்லாஹ் பூர்த்தி செய்வானே, அதுக்கு பேரு தான் ஹபீபுல்லாஹ். சாதாரண விஷயம் இது. கிபிலாவை அல்லாஹ் திருப்ப சொன்னான். 17 மாதங்கள் தொழுவதற்கு பின்னாலே உங்களுடைய கிபிலாவை ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் கிபிலாவை திருப்புங்க. கிபிலா திருப்ப சொன்னது முக்கியம் இல்லை. ஃபலனுவல்லி என்னக கிபிலத்தன் தர்லாஹா, நாயகமே நீங்கள் ஆசைப்பட்ட கிபிலாவின் தான் திருப்புங்கள். அல்லாஹ் வமா ஜஅல்னல் கிபிலத்தல்லதி குன்த அலைஹா, கிபிலாவை ஏன் அல்லாஹ் திருப்ப சொன்னான்? குர்ஆன் காரணம் சொல்கிறது. வமா ஜஅல்னல் கிபிலத்தல்லதி குன்த அலைஹா, கிபிலாவை நாம திருப்ப சொன்னதுக்கான காரணம் இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல இம்மா யன்கலிபா, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒழுங்கா கட்டுப்படுறாங்கன்னு பார்க்கிறதுக்காக திரும்ப சொன்னாங்க. திரும்பங்கன்னு ரசூலுல்லாஹ் திரும்பி இருப்பாங்க. ஆனால் அது தொழுகைக்கு உள்ள வச்சு 4 ரக்காத் தொழுகை முடிச்சு அடுத்த வக்திலிருந்து திருப்பிக்கங்கன்னா அது கூட பிரச்சனை இல்லை. 2 ரக்காத் தொழுகை முடிச்சுட்டு கிபிலா நேர் எதிர் திசை, முன்னால் அங்கே இமாம் நிற்கிறாருன்னா பின்னால மௌமூமிகள் நின்னா கிபிலா 2வது ரக்காத்துல திரும்புது. எப்படி நேர எதிர்பக்கம், அவன் இமாம் அங்க போயிடணும், கடைசி பேர் உள்ளவர் இங்க வந்துடுறாங்க. தொழுகைக்கு உள்ள நடக்கணும், தொழுகைக்கு உள்ள நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்களா? யாரெல்லாம் நபி அவர்கள் அப்படி செய்தால் அதற்கு கட்டுப்பட்டு செய்கிறார் என்று சோதிப்பதற்காகத்தான் கிபிலாவை நம்ம திருப்பணும். அல்லாஹ் சொல்றான், நாயகமே நீங்கள் விரும்பிய கிபிலாவின் பார் அல்லாஹ் உங்களை திருப்பி. அதனாலதான் ஹபீபுல்லாஹ் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் உண்டான கண்ணியம் என்ன நாம் விளங்கியிருந்தா, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியத்தினுடைய மாண்பை நாம் புரிந்திருந்தால், பெருமக்களே, அதற்குண்டான ஹக்கை நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. ஸல்லல்லாஹு கண்ணியத்திற்கு ஏற்ற அந்த ஹக்கை நம்ம நிறைவேற்றவே முடியாது. அதாவது குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நாயகத்திற்கு 2 திருநாமத்தை சூட்டுகிறார். எந்த திருநாமம்? தன்னுடைய திருநாமம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரவுஃப்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். ரஹீம் அல்லாஹ்வுடைய திருநாமம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது இல்லையா? ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். ரவுஃப் அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் தஆலா உலகத்தில் வந்த எந்த நபிமார்களுக்கும் தன்னுடைய இந்த 2 திருநாமத்தை வேறு யாருக்கும் அல்லாஹ் சொல்ல, வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்ல. அவங்க அல்லாஹ்வுக்கு முழுசா கட்டுப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளையில ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை சொல்லி கூப்பிடப்படுமா, அவங்களுக்கு உண்டான உயர்ந்த கண்ணியத்தை சொல்லி கூப்பிடப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூப்பிடுறது? எல்லா கண்ணியத்துக்கும் எல்லா பட்டங்களுக்கும் உரியவர்கள். எந்த பட்டத்தை சொல்லி கூப்பிடுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பேன்னு கேட்பாங்க. என்ன அல்லாஹ்வுடைய அப்துல் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அல்லாஹ்வுக்கு தன்னை முழுசா கொடுத்தாங்க. மன் கான லில்லாஹி கான அல்லாஹ், அல்லாஹ்வுக்கா நாம் ஆகிட்டா அல்லாஹ் நமக்கா ஆகிட்டா, நாம ரப்புக்கா ஆகிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் நமக்கா ஆகி. அந்த அடிப்படையில இந்த மார்க்கத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்தஸ்துங்கிறது ரவூஃப் ரஹீம், கருணையின் உருவம், கருணையினுடைய உருவம். ஆசை 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 ஆசை, இந்த உலகத்துல எல்லாரும் சொர்க்கம் போகும், நபியினுடைய ஆசை. ஒரு தடவை சங்கைக்குரிய ஷாதிலி ஹதரத் அவர்கள் பேச நான் கேட்டேன். நான் கிதாபில் நேரடியாக பார்க்கல. ஹதரத் அவர்கள் பேச ஒரு தடவை நான் கேட்டேன். அதாவது
ஃபிரௌன் ஒவ்வொரு கடல்ல மூழ்கிட்டு இருந்தான். மூழ்கடிக்கப்பட்டான் அல்லவா? மூழ்கடிக்கப்படும் பொழுது கையை உயர்த்தி மூசாவே காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, ஒரு தடவையா 2 தடவையா? உன் விஷயத்துல ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். கஷ்டம் வரும்போதெல்லாம் சத்தம் போடுற, மூசாவே காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கஷ்டம் போன பிறகு உன் மனசுல என்ன சொல்லுச்சு, அந்த நப்சின் வழியில் தான் நடக்கிறது. அதனால நீ போயிட்டு வாப்பான்ட்டான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 9 தடவை ஆச்சு. அதனால கஷ்டம் வரும்போது மாத்திரம் சத்தம் போடுற, கஷ்டம் நீங்கின பிறகு அப்புறம் நீ உன் வேலையத்தான் எழுதிட்டு இருக்கிற, உன் நப்சுக்கு தான் அடிமைப்பட்டு இருக்கிற, போயிட்டு வாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மூசாவுடைய இடத்துல இந்த முஹம்மது நின்றிருந்தால் ஃபிரௌனுக்கு கை கொடுத்திருப்பேன் சொன்னாங்க. எப்படியாவது ஈமான் கொண்டு விட மாட்டானா? எப்படியாவது ஈமான் கொண்டு விட மாட்டானா? எத்தனை தடவை இருந்தாலும் என்ற அந்த பேராசை, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது உள்ள பேராசை, ஸல்லல்லாஹு ஆசையெல்லாம் அதுதான். இந்த உம்மத்து பூரா சொட்டு போகும். கியாமத்தினுடைய நாளையில மொத்தம் 120 சஃப்பு சொர்க்கத்தினுடைய சஃப்புகள். சொர்க்கத்தினுடைய மொத்த சஃப்பு 120. 120னா நீங்க நம்ம சம்மாலாம் இல்லை. ஒரு சஃப்புல அது பில்லியன் அது கணக்கடங்காத அளவுக்கு ஆட்கள் நிற்பாங்க. 120 சஃபில் 80 சஃப் இந்த உம்மத்திற்கான, உம்மத்தில் முஹம்மதியா நம்மையும் அதிலே கபூல் செய்தார். சாதாரண விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி அவ்வளவு இந்த உம்மத்திற்காக தன்னை கொடுத்திருக்கிறார். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளித்த கண்ணியம் என்பது சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது. அது மாதிரி இந்த மார்க்கத்திற்காக, மக்களுக்காக தன்னையே கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம அவங்கள வெறும் வார்த்தைகளால், வெறுப்பு வெளிப்படையான நிலைகளில் மாத்திரம் அல்லாது கல்பால் நம்ம நேசித்தோம்னு சொன்னா அது சேருமிடம் கல்பாகத்தான். சேருமிடமும் கல்பாகத்தான். கல்பில் அவங்களை பற்றி உண்டான நபியாளன் இன்சான் முஃப்தரவும் வஹுப்பா சுஹாபிஹி நூறும் பி புர்ஹானின்னு சொல்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத்துங்கிறது இருக்குது நமக்கு ஃபரம். அதை கொண்டு தான் அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத் இல்லாத இபாதத் பெருமையை தந்துவிடும் பெருமக்கள் சொல்வார். இபாதத் செய்கிறார் நிறைய, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத் இல்லைன்னா அந்த இபாதத் அவருக்கு கிபரை உண்டாக்கி, உஜுபை உண்டாக்கி. நிறைய வணக்கம் செய்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத் இல்லைன்னா அந்த வணக்கசாலி பின்னால முஃப்தினாக ஃபித்னா செய்பவராக மாறிவிடுவார். அதனால இதுக்கு அடிப்படை அந்த சரக்கு இருந்தால் தான் மற்ற சரக்கெல்லாம் உண்மையானவர்களே. அதனால அந்த இஷ்ட எல்லா காலகட்டத்தினுடைய கண்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லித்தந்த அந்த உன்னதமான வழியை, ஸல்லல்லாஹு அலைஹி வழியை இந்த உலகத்தில் பின்பற்றினா யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. எந்த விதமான வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிக்கும், எல்லா விதமான உயர்வுக்கும் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 3 கடமை. 1 அவர்கள் மீது முஹப்பத், 2வது அலுமத், 3வது முத்தாபத். முஹப்பத் இருக்கிறது மாத்திரமல்ல, கண்ணியத்தோடு உள்ள முஹப்பத், அலுமத்து சேர்ந்திருக்கு. 3வது அவர்கள் சொன்னார்களா அலர் ரஸி வல் ஐன், அப்படியே பின்பற்றக்கூடிய உயர்ந்த ஒரு எண்ணம், அது அவங்களுக்கு செய்ய வேண்டியது. முஹப்பத் எவ்வளவு இருக்கணும்? முஹப்பத்தினுடைய அளவு என்ன? நாயகத்தின் மீது உள்ள முஹப்பத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். அல்லாஹ் ஒரு அளவுகோல் சொல்லிட்டான். முஹப்பத்துக்கு அளவுகோல் என்ன? உலகத்துல யாரா இருந்தாலும் 4 விஷயத்தை பிரியப்படுவாங்க. உலகத்துல யாரா இருந்தாலும் 4 விஷயத்தை பிரியப்படுவாங்க. பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க. வல்லப்பட்டிக்கும் பொழுது பெரிய வரத்தானே செய்யுது. எங்கேயாவது வெளியூர்ல சந்திக்கும் போது, இங்க இருக்கும்போது இருக்காது. வெளியூர்ல சந்திக்கிறான், வெளிநாட்டுல வல்லப்பட்டியா அப்படியா, இந்த தெரு இந்த குடும்பம் கேட்கத்தானே செய்யறான். அவன் ஊருன்னு சொன்னா அது முஹப்பத் வரும். உலகத்துல எல்லாருக்கும் அது தப்பும் இல்லை, நல்லதும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி கூட மதீனால இருக்கும்போது சொல்லுவாங்களாம், இப்படியே போனா மக்கா போயிடலான்னு சொல்லுவாங்க. பிறந்த ஊரின் மீது உள்ள முஹப்பத். உலகத்தில் எல்லாரும் பிறந்த ஊரை நேசிப்பார்கள். அதைவிட மேல மனிதன் பிரியப்படுறது பொருளாதாரத்தை. அதனாலதான் சம்பாதிக்கிறது துன்யா பூரா போறோம்.
பிறந்த ஊரை விட மேல. அதை விட மேல பிரியப்படுறது நம்முடைய மனைவி, மக்கள், குடும்பம். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னா பணத்தை பணமா பார்க்கறது இல்லை, தண்ணீரா இறைச்சி அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்லையா. பணத்தை விட மேலாக நாம மனைவி, மக்கள், குடும்பத்தை பிரியப்படுறோம். அதை விட மேலா மனிதன் பிரியப்படுறதுங்கிறது தன்னை, தன் உயிரை. இல்ல அதுல நான் என் உயிரோட மேல அவரை நேசிக்கிறேன், அதெல்லாம் கதை, அதெல்லாம் சொல்ல வாய்ச்சல். மனிதன் எல்லாவற்றை விட மேலாக தன்னை, தன் உயிரை. என்னால் பேடா விழுதாச்சுன்னா முதல்ல அவர் தன்னுடைய சிக்னேச்சர் தான் போடுவார், அவர் கையெழுத்து தான் போடுவார். தன்னை நேசிக்கிறது, தன்னை, தன்னுடைய உயிரை எல்லாவற்றையும். ஆனால் அல்லாஹ் சொன்னான், நாயகத்தை நீங்கள் எவ்வளவு நேசிக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் பிறந்த ஊரை விட, உங்களுடைய பொருளாதாரத்தை விட, உங்கள் குடும்பம், மனைவி, மக்களை விட, ஏன் உங்கள் உயிரை விட மேலாக நேசிக்க. நேசத்தினுடைய அளவை அல்லாஹ் சொன்னான். உயிரை விட மேலாகன்னா அது கீழே என்னென்ன இருக்குது அதை எல்லாத்தையும் விட மேலாக அல்லாஹ்வுடைய ஹபீபை நேசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேசம், இந்த நேசத்தினுடைய அளவு என்னங்கிறத குர்ஆன் சொல்லித்தரு. முதலாவது அவங்களுக்கு உண்டான அந்த கடமைகளில் பிரதானமான முதல் கடமை நேசம். அது மஹப்பத் கல்புல இருந்துகிட்டே இருக்கு. அது வெளிப்படையாக உள்ளதை எல்லாம் தாண்டி கல்புக்கு சொந்தமாகும். முதலாவது. ரெண்டாவது ஆதுமத், கண்ணியம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? சொன்னாங்களா? அப்படியா? செய்தி உண்மையான்னு பார்க்கலாம், அதை ஆய்வு செய்யலாம். ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா? அப்படி. சபைக்கு உள்ள வர்றாங்க ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு உட்காருன்னு சொன்னாங்க. அவர் வாசல்ல நிற்கிறார், அங்கனே உட்கார்ந்துட்டார். ஸல்லல்லாஹு உட்காருங்கன்னு எப்ப சொன்னாங்களோ அதுக்கு மேல என்ன இருக்குது? அங்கனே உட்கார்ந்துட்டாங்க. அந்த சொல்லுக்குண்டான கண்ணியம் என்பது இருக்கிறது அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு பாங்கு சொல்லல ஹயாத்துல, அவங்க வாழ்நாள்ல. என்ன ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அடுத்து கடைக்கு போயிட்டு பயானம் முடிச்சுட்டு அப்படின்லாம் போக முடியாது. அடுத்த நிமிஷம் அங்கே போயிடும். அந்த வேலையை தவிர வேற வேலை செய்யக்கூடாது. வேற வேலை செய்து ஹராமாயிடும். அதுக்குண்டான அந்த சொல்லினுடைய கண்ணியம், அவர்களுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தினுடைய கண்ணியம். சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆள் சாதாரணமா இருக்கலாம், கல்புல என்ன இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்ல ஒரு கிராமவாசி ஒரு ஆள் இருந்தார். ஒரு கிராமவாசி. அவர் என்ன செய்வாருன்னா, கிராமத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பொருள்கள் எல்லாம், எல்லா கிராமமும் சிட்டி ஆயிடுச்சு, எல்லா சிட்டியும் கிராமமும் ஆயிடுச்சு, எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். முன்னால எல்லாம் கிராமத்துல கிடைக்கிறது கிராமத்துல தான் கிடைக்கும், சிட்டியில கிடைக்கிறது சிட்டியில தான் கிடைக்கும். இவர் என்ன செய்வாங்க, கிராமத்துல என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் வாங்கிட்டு நேரா சல்லாசோடத்துல வருவாங்க. அவங்க பேரு ஸாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிக்கங்களா, ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவாங்க. ஸாஹிர் இப்னு ஹராம் கிராமத்துல என்னென்னவெல்லாம் கிடைக்குமோ அதை பூரா வாங்கிட்டு நேரா சல்லாசோடத்துல வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நான் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். சல்லாசலம் கொஞ்சத்தை எடுத்துட்டு கடைவீதியில் கொண்டு போய் போட்டு அதை விற்று நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே கிடைக்காது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அதனால் கடைவீதியில் கொண்டு போனால் இங்கே கிடைக்காத சரக்குங்கிறதுனால விலையும் கூடுதலாக இருக்கும். அதனால் அங்கே கொண்டு போய் விற்றுக்கங்கன்னு சொல்லுவாங்க. விற்றுட்டு போகும்பொழுது என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு போக சொல்லுவாங்க. இங்கே சிட்டியில் என்னென்ன கிடைக்கும் அதை மாதிரி வாங்கி கொடுத்து விடுவாங்க. இன்ன ஸாஹிரன் பாதியத்துனா வ நஹ்னு ஹாதிரூன். ஸாஹிர் இப்னு ஹராம் தான் நம்முடைய கிராமம், நாம அவருடைய பட்டணம்னு சொன்னாங்க. ஸாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய கிராமம், நாம் அவருடைய பட்டணம். சாதாரணமான மனிதர், ஆனால் ரொம்ப சீதேவியான ஒரு கிராமவாசி. சாதாரணமாக வருவான். ஒரு தடவை கடைவீதியில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே விற்றுக்கிட்டு இருக்கிறார். சல்லாசலம் பின்னாரோடு வந்தாங்க. வந்து அப்படியே அவருடைய கண்ணில் கையை வச்சு மறைச்சாங்க. இந்த விளையாட்டெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் வெளிப்படையா. அவர் நேராக சல்லாசலம் வந்தாங்க. அவர் பின்னால நின்று கையை வச்சு கண்ணை மறைச்சிட்டு, மையஸ்தரி ஹாதல், இவர் விலைக்கு வாங்குவது யாருன்னு கேட்கிறார். அவர் பார்க்கிறாரு. கிராமவாசிக்கும் போது கொஞ்சம் சத்தம் கூடுதலாக வரும். சரி, கிராமவாசிகள் ரெண்டு பேரும் பேசிட்டு போனாங்கன்னு வைங்களேன், சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இவரு வாங்கி சத்தம் போடுவார், அவரு வாங்கி சத்தம் போடுவார். விஷயம் ஒன்றும் இருக்காது, சாதாரணமா இருக்கும். அது மாதிரி அவர் கோவப்பட்டு யாருன்னு கேட்கிறார். சொல்லாதவன் ஒன்றும் சொல்லல. கண்ணை கட்டின உடனே யாருன்னு அவர் கேட்டாரு. சொல்லாதவன் தூக்கிட்டாங்க. அவர் பார்க்கிறாரு, யாரா இருக்கும் இங்க நம்ம கண்ணை கட்டி இப்படி விளையாடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது ஒரு நறுமணம் வந்து வீசும். மா ஷமம்து அம்பரன் வலா மிஸ்கன் வலா தீபன் அத்தியபின் தீபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை செய்து அனசல்லான்னு சொல்லுவார்கள், நான் உலகத்தில் அம்பர், விலை உயர்ந்த அம்பரை, கஸ்தூரியை, எல்லா நறுமணத்தையும் நுகர்ந்திருக்கிறேன். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனிலிருந்து ஒரு வாசனை வரும். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிகராக எந்த வாசனை துன்யாவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்க்குறாங்க, இதில் ரசூலுல்லாஹ்வுடைய வாசனை மாதிரி தெரியுது. ராயிபுல் ஹராம் பார்க்குறாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாசனை மாதிரி தெரியுது. ஆனால் ஸல்லல்லாஹு இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே. இருந்தாலும் ரசூலுடைய வாசனை மாதிரி தெரிஞ்ச உடனே தன்னை அப்படியே பின்னால சேர்க்கிறாங்க, அவங்களோட சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே தான் தூக்குறாங்க. யார் வரை விலைக்கு வாங்குவது? அவங்க சொன்னாங்க, நாயகமே, நான் ஒரு சாதாரணமானவரை, நான் ஒரு செல்லா காசு நாயகன். விலை ஒரு அளவுக்குள்ள ஒரு உயர்ந்த நிலையில் என்னுடைய கோலம், என்னுடைய தோற்றம், என்னுடைய நிலைப்பாடு, நான் ஒரு செல்லா காசு. அந்த இந்த அல்லாஹ் ரசூலிடத்துல நீங்க பெரிய விலை உள்ளவர், அல்லாஹ் ரசூலிடத்துல நீங்கள் மிகுந்த விலை உள்ளவர்னு சொன்னார். காரணம் என்ன? வெளிப்படையான நிலை அல்ல, கல்வியிலே உள்ள மஹப்பத். சாதாரணமான நிலையில நாம என்ன செய்யறோம்? வீட்டில் உட்கார்ந்து அவங்க வேலை எதையாவது ஓதி அதிகாரம் செய்யணும், நம்ம சல்லாசலம் வசீலாச்சு துவா செய்யணும். கல்வியில எவ்வளவு அதனுடைய கண்ணியம் இருக்குதோ அதை பொறுத்து தான் கூலி. கூலிங்கிறது வெளிப்படையான நிலைகளை கொண்டாங்க, அது கல்வோடு சம்பந்தம். அதனால் அருமையானவர்களே, அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது கடமை முஹப்பத். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது கண்ணியம். இந்த கண்ணியத்தில் ஒண்ணுதான் அவங்களுடைய திருநாமம் கேட்கும் பொழுது ஸலவாத்து சொல்வது, ஸல்லல்லாஹு ஒன்று சொன்னாங்கன்னா கட்டுப்படுவது, நம்முடைய குடும்பத்தாரை விட அவங்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது. சித்தீக்குல் அக்பருடைய அருமை தகப்பனார் அவங்க இஸ்லாமானார். ரொம்ப வயதான நிலையில அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல அவ்வளவு பேர் இஸ்லாம் ஆகிறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான காரியம். சித்தீக் நாயகத்தினுடைய குடும்பத்துல எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவருடைய தகப்பனார் வயது முதிர்ந்த காலத்துல அவங்க இஸ்லாம் ஆகுறாங்க. அவங்க சல்லாசவடத்துல கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டாங்க. நான் இனிமே என்னுடைய தகப்பனார் எனக்கு களிமா சொல்லி கொடுங்க இஸ்லாத்துக்கு. இஸ்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சித்தி சொன்னா நான் வந்திருப்பேன்னு சொன்னாங்க. இல்லை, அது கண்ணியம் இல்லை, அது கண்ணியம் அல்ல. எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களை தேடி வர வேண்டுமே தவிர நீங்க அப்படி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த கண்ணியத்தை சின்ன 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 காரியத்திலேயும் சொல்லால், செயல்களால், எண்ணங்களால், அன்பை வெளிப்படுத்துவதால் ஒவ்வொன்றிலேயும் அவங்களுடைய கண்ணியத்தை ஸல்லல்லாஹு கண்ணியத்தை பேண வேண்டும். அது மூமின்களுக்கு உண்டான கடமை. முதலாவது முஹப்பத், ரெண்டாவது அல்மத், மூணாவது உத்தார். அவங்க சொன்னாங்களா அப்படியே கட்டுப்படுது. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா அதை நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஜும்மாவோட நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசியில தான் ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போனாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஹிஜ்ரத்து போன காலம் சஃபர் மாதத்தினுடைய கடைசி காலம். அங்க போய் சேர்ந்தது ரபீஉல் அவ்வல்ல சேர்ந்தாங்க, மதீனால போய் சேர்ந்தாங்க. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு வெளிப்படையான நிலையில் இருந்தாலும் அதில் ஸல்லல்லாஹு பல பாடங்களை சொல்லித் தந்தார். பலவிதமான கட்டளைகளை, பலவிதமான போதனைகளை, பலவிதமான வழிகாட்டுதல்களை அதன் வழியாக நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்தார். சொல்லி தந்தது அப்படியே பின்பற்றும். ஹிஜ்ரத்திற்கு முன்னாலே முதல்ல பயண ஏற்பாடுகளை செய்தார். திட்டமிடணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல், அலைக்கும் பித்தத்பீர், எந்த காரியத்தையும் திட்டமிடுங்கள். ஒரு காரியத்தை திட்டமிடாம இந்த காரியத்தை செய்யாதே, திட்டமிடணும். திட்டமிடுதல் என்பது தவக்குலுக்கு மாற்றம் அல்ல. அல்லாஹ் எது நான் நடக்கும், நாம எதுக்கு திட்டமிடணும். திட்டமிடுவதும் முயற்சி செய்வதும் தவக்குல், மூணு சேரணும். திட்டமிடுதல், முயற்சி, தவக்குல், மூணு சேரணும். ஸல்லல்லாஹு நமக்கு வழிகாட்டுகிறார்கள், நீங்கள் திட்டமிடுங்கள்.
ஹிஜ்ரத்துக்கு திட்டமிட்டாங்க. சபர் மாதத்தினுடைய கடைசியில் நடந்ததல்லவா பயண ஏற்பாடு. தன்னுடைய பயணத்துல தன் கூட யார் வரணும் அதை திட்டமிட்டாங்க. புத்துலுபுர் ரஃபீக் கபல தரீக்கும் சொல்லுவாங்க, பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேர்ந்தெடு. பயணத்திற்கு முன்னாலே பயண தோழனை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால எந்த ஊருக்கு டூர் போகணும், எங்க நம்ம போகணுங்கிறதுக்கு முன்னால யார் கூட போகணுங்கிறத முடிவு பண்ணு. சில பேர் கூட போகணும்னு வைங்க, ஒரு உம்ரா செய்யுமா, ரொம்ப அசதியா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், மொத்தத்தையும் வச்சிருப்பாரு. ஒரு தவாப் செய்யுமா, கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி, சரி நான் கொஞ்சம் கால் வலிக்கும், நீங்க செய்ய சந்தோஷமா துவைக்க வச்சுட்டு கூட போகலாம். ஆனா அவர் சொல்ற காரணத்தினால எல்லாருடைய தவாவும் சேர்ந்து போயிடும். அதனால பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேர்ந்தெடு. சல்லாஹ்வுடைய பயண தோழரை தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் வந்து 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 மதீனாவுக்கு போறது, ஹிஜ்ரத் செய்யறது அந்த நேரத்தில் ஃபரது அது. சித்திகளுக்கு வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம் நான் ஹிஜ்ரத் போட்டுமான்னு கேட்டாங்க. உத்தரவு வந்த உடனே சல்லாஹ் சொன்னாங்க, இருங்க நீ பொறுங்கன்னா விளங்கிக்கிட்டாங்க. செய்யா அல்லாஹ் உலக சாஹிபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை உங்களோட ஆக்குவான், பொறுத்துக்குங்க. தன்னுடைய பயண தோழரை தேர்ந்தெடுத்தார்கள், திட்டமிட்டார்கள், பயணத்தை தீர்மானித்தார்கள், பயண தோழரை தீர்மானித்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற வழி அசத்தெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க, மஸ்ஜித் ஆயிஷா வழியா அந்த பக்கம் போகணும். சல்லாதுல போனது எதிர் திசையில போனாங்க. என்ன தேடுவாங்க இல்லையா? தேடும் பொழுது போற பாதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா சல்லாதுல எதிர் திசையில போனாங்க. போய் 3 நாள் குகையில தங்கி இருந்தாங்க, திட்டமிட்டாங்க 3 நாள். ஏன்னா இந்த தேடுதல் அடங்க வேண்டும், அதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். முதல் நாள் இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பு அடுத்த நாள் இருக்காது, அடுத்த நாள் இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பு அதுக்கு அடுத்த நாள் இருக்காது. 3 நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தேடுதல் என்ற அந்த தேட்டம் குறைந்து போய்விடும். அதனால 3 நாள் அங்கு திட்டமிட்டு தங்கினாங்க. தங்கும் பொழுது அங்கே உணவு, தண்ணீர், செய்திகள் எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடு செய்தாங்க. அதுல ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த ஆடுகளை எல்லாம் நீங்க வந்து நாளை காலையில இந்த ஆடுகளை எல்லாம் அப்படியே மேய்ச்சிட்டு இந்த பக்கம் வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பாதைகள்ல இவங்களுடைய பயணத்தினுடைய வழித்தடம், கால் தடம் இருக்கும். இந்த ஆடு போச்சுன்னு வைங்க, கால் தடம் எல்லாம் அழிஞ்சு. இந்த கால் தடம் அழிவதற்கும் அதே நேரத்தில் ஆடு மேய்க்கக்கூடியவருடைய அந்த விஷயத்துல சாதாரணமா சந்தேகம் வராது, உணவை கொண்டு வந்து தருவதற்கும் ஏற்பாடு செய்தார், திட்டமிட்டார்கள். வாழ்க்கையில் 3 நாள் தங்கணும்னு திட்டமிட்டாங்க. உணவு யார் கொண்டு வரணும் தீர்மானிச்சாங்க, செய்தி கொண்டு வர்றது யாருக்கு தீர்மானிச்சாங்க. ஒவ்வொரு காரியத்தை இது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் திட்டமிடணும். நம்முடைய தொழுகை எந்த நேரத்தில் தொழுகணும், திலாவத் எப்போ நம்ம குர்ஆன் ஓதணும், எப்போ நம்ம ஸலவாத் ஓதணும், எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும், எந்த நேரத்தில் வேலைகளை செய்யணும், எல்லாத்துக்கும் திட்டங்கிறது இருக்க வேண்டும். முஃமின்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களிலே, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே குர்ஆன் ஓதுறதுக்கு அந்த நேரத்தில் சடை இல்லாமல் உட்காந்து ஓதி முடிச்சிடும். ஸலவாத் ஓதுற நேரமா அந்த நேரத்தில் ஸலவாத்தை ஓதி முடிச்சிடும். வேலை அப்பதான் வரும். அந்த நேரத்தில் வேற வேலைகள் வர்ற மாதிரி தக்பீர் கட்டின உடனே வேற ஞாபகம் வரும், வேற வேலை ஞாபகம் வரும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னானா, நான் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் புதையலை வச்சேன். அந்த காலத்தில் சேமிச்சு வைக்கிறதுக்குள்ள காரியங்கிறது அந்த காலத்தினுடைய நடைமுறையில புதையல் தானே. அதனால என்னுடைய பெரிய சரக்கை ஒரு இடத்துல புதைச்சு வச்சேன், எந்த இடம்னு மறந்து போச்சு. அதனால துவா செய்யுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் அசத்து மாதிரி தானே கேட்பாங்க. அதனால இமாமுல் ஆலம்கிட்ட வந்து கேட்டாங்க. இமாமுல் ஆலம் திரும்ப கேட்டாங்கன்னா, புதையல் கிடைக்கி புதைச்ச இடத்த தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பகரம் செய்வீங்க, என்ன சொன்னாலும் செய்யறேன்னா. அன்னைக்கு பூரா விடிய தொழணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு பூரா விடிய ராத்திரியில பூரா இபாதத் செய்யணும். அப்படி செய்வீங்களான்னு. அவர் புதையலுடைய அளவும் கனமும் அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அதனால கண்டிப்பா நான் தொழுதர்றேன், ராத்திரி பூரா இபாதத் செய்யறேன்னு சொல்லிட்டார். சரி நீ தொழுவுக்கு கிடைச்சிடுன்னு சொல்லிட்டான். இவர் முன்னாமே தூங்கி தயாரிச்சு எல்லாம் ரெடி ஆகி
நைட்டில் முழிக்கிறதுக்குண்டான வேலைகளை பூரா எண்ணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினார் இல்லையா, முதல் ரக்காத்துல ஞாபகம் வந்துருச்சு. எங்கன வச்சாருங்கிறது முதல் ரக்காத்துல ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, ஞாபகம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு 2 ரக்காத்தை அவசரமா முடிச்சுட்டு வந்தோடனே இமாமுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விழுச தொடரும். இந்த இடம் கிடைச்சது சரிதான், ஆனா அது கிடைச்சதுக்கான காரணம் இரவு பூரா தொழுகவேன் என்று உங்க நிய்யத்து தான் காரணம்னு சொன்னாங்க. செய்யன்னு முடிச்சிட்டீங்களா இல்லையா, செய்தான் அதை விட மாட்டான். அதனால இந்த மனுஷனுக்கு முதல் ரக்காத்திலேயே ஏதாவது கவனத்தை திருப்பி விட்டாச்சுன்னா அன்னைக்கு ஒரு இபாதத்து ஓஞ்சிடும் இல்லையா. அதனால ஈடுபாடுங்கிறது ஒரு காரியத்துல ஈடுபாடுங்கிறது முக்கியம். மனதில் உள்ள கண்ணியத்தை பொறுத்துத்தான் காரியங்களுடைய கூலி என்பது. அதனால ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல்ல திட்டமிடுதல் என்பது ஒரு சுன்னத். இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு சுன்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நேரம் குறிச்சுக்கிறோம். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், நாம இன்ன ரக்காத்துகளை தொடரும், இன்னதை நம்ம ஓதி முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இபாதத் செய்வதனால பெருமையும் வந்துடக்கூடாது. யாரெல்லாம் இந்த இபாதத்துல உஜுபையோ கிபரையோ தந்து விடாது, உன்னுடைய அடிமைகிறதுக்குண்டான தன்மை இன்னும் என்னிடத்துல கூட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டுக்காரு. ஒவ்வொரு நாளும் திட்டமிடுறது. குடும்பத்துக்கான செலவு என்ன, அதுக்குண்டான சேமிப்பு என்ன, குடும்பத்தினுடைய காரியங்கள் சீராகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய சதக்காக்கள் என்ன, திட்டமிடலாம். பொருளாதாரத்தை திட்டமிடலாம், நேரங்களை திட்டமிடலாம். மார்க்க ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகிறார். நேரங்களை எப்படியெல்லாம் திட்டமிடணும் ஸல்லல்லாஹு எழுதுகிறார்கள். பொருளாதாரத்தை எப்படி திட்டமிட வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தருகிறார். பொருளாதாரம்னா ஒரு மணி நேரம் பத்தி சொல்லணும், எப்படி திட்டமிட்டாங்க, நேரத்தை எப்படி திட்டமிட்டாங்க, குடும்ப காரியங்கள் எப்படி திட்டமிட்டாங்க. அங்க போய் இருக்கிற நேரத்துல குடும்ப காரியங்கள்ல அந்த நேரத்தை அங்க கொடுத்தாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இன்றைய திட்டமிடுதல் நாளைய சிறந்த வாழ்க்கை, இன்றைய திட்டமிடுதல் தான் நாளைய சிறந்த வாழ்க்கை என்பதற்குண்டான அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த அளவிற்கு அவர்களை எல்லா நிலையிலும் பின்பற்றுவதற்குண்டான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இந்த கடமைகள்ல ஒண்ணு அவங்கள மஹப்பத் வைக்கணும், 2வது அவர்களுடைய கண்ணிய மனதில் இருக்க வேண்டும், 3வது அவங்கள துயர் சொன்னாங்களா. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மதித்தல் தான் மார்க்கம். சொல்லிட்டாங்களா. அல்லாமா இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதுகிறார். ஜாதுல் மஆதுங்கிற கிதாபை ஞாபகம் பார்த்து, ஜாதுல் மஆதுல அதனுடைய ஆசிரியர் எழுதுகிறார். இந்த செய்தி நமக்கு அல்லாமா இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார். அதாவது இந்த ஜாதுல் மஆதுடைய ஆசிரியர் அவருடைய பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு உடம்பு சரியில்லை, இன்னும் அவர் பிழைக்க மாட்டாருங்கிற மாதிரி, தன்னுடைய பையன் இன்னும் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனதில் வந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்னுடைய கனவில் நான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல என்னுடைய பிள்ளை பற்றி முறையிட்டு, நான் எனக்கு இவ்வளவு கடுமையான நோய் ஆயிடுச்சு, என் பிள்ளை கையில கிடைப்பாருன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நோயினுடைய நிலை இருக்குதுன்னு சொன்ன உடனே சொன்னாங்க. திரும்ப கேட்டாங்க, ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்ன ஆனதுன்னு கேட்டாங்க. ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்ன ஆனதுன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நான் உஷாராயிட்டேன். குர்ஆன்ல 6 ஷிஃபாவுடைய ஆயத்துகளை எடுத்தேன், ஓதினேன், பிள்ளைகளுக்கு ஊதினேன், அந்த ஷிஃபாவை தந்தார். ஆயத்து இருக்குது, குர்ஆன் இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனால் அதை பற்றி கண்ணியத்தோடு அதை செய்ய வேண்டும், அதை பற்றி உண்டான மதித்தலோடு அதை செய்தால் பலன்கள் கிடைக்கும். ஆயத்து பெருசா இருக்கிறது, ஆயத்து இருக்கிறது முக்கியமில்லை, கண்ணிய மனசுல எப்படி இருக்குது, கண்ணியம் எப்படி இருக்கு. நான் ஹஜ்ஜு கூட்டத்தில் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். அந்த ஹஜ்ஜில் பயான் செய்துட்டே இருக்கும் பொழுது காபாவை சுற்றி உள்ள அற்புதங்கள், இறை அத்தாட்சிகள் என்னங்கிறத விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, முல்தஸம்னு ஒரு இடம் இருக்குது. மாமின் நஹதன் எதோஃபி முல்தஸம் இல்ல சஜீபலா. முல்தஸம்ல நின்று அல்லாஹ்வுக்கு ஒரு துஆ செய்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமா அதை கபூல் செய்வான். வருது நேரம் நம்ம செய்தியை சொல்லி முடிக்கிறோம். அந்த முல்தஸம்ல நின்று துஆ செய்யணும். இந்த துஆ செய்தா என்ன துஆனா கபூலாகிற துஆவை தான் அல்லாஹ் வாசகமாவே தருவான். அந்த இடத்துல இருந்து துஆவை ஆரம்பிச்சுட்டு வைங்க, எது கபூலாகுமோ அப்படி வாசகம் தான் வாயிலேயே வரும்.
என்ன பத்ருக்கு போகும் பொழுது அபூஜஹிலும் அவனுடைய கூட்டமும் முல்தஸமில் வந்து நின்று துவா செய்தார்களாம். பத்ருக்கு போறாங்க, எதிர்த்து ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து. அதனால முல்தஸமில் நின்று துவா செய்தா அது முக்கியம் இல்லையா? அங்க வந்து நின்று துவா செய்தாங்க. என்ன துவா செய்தாங்க தெரியுமா? எங்களுக்கு வெற்றியை தான் வாதம் இல்லை, எங்களுக்கு வெற்றியை தான், அல்லாஹ் சத்தியத்திற்கு வெற்றியை தான் துவாவாதம். அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியை கொடுக்கும். இது கபூலாகும் அப்படி துவா தான் அங்கே வரும். அந்த இடத்துல யார் யார் என்னென்ன துவாக்களை செய்தார்கள், அந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம், அந்த கண்ணியத்தோடு அந்த இடத்துல நின்று துவா செய்யணுங்கிறத சொல்லப்பட்ட பிறகு கூட வந்த ஒரு ஹாஜி அடுத்த நாள் நாங்கள் இஷா தொழுகைக்கு பின்னாலே சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் அந்த நேரம் ஃப்ரீயாக இருக்குமேங்கிறதுக்காக நாங்கள் 2-3 தவாவுக்கு போகிறோம். அவர் அங்கேருந்து வர்றார். வந்தால் கண்கள் அவ்வளவு கண்ணீர், அழுகை. ஹரமில் அழுகிறதுங்கிறது சாதாரணமானது தான், எல்லாரும் அழுகுவாங்க ஒரு நேரம். ஆனால் அவரும் வித்தியாசமாக அழுதார். அங்கிருந்து வந்த உடனே இப்படி கட்டி பிடிச்சி ஒரு கதறார், அழுகிறார். என்ன விஷயங்க? இல்லை, நீங்கள் நேற்று முல்தஸமை பற்றி சொன்னீங்க, அதனால நான் வந்து அந்த முல்தஸமை பிடிச்சிட்டேன். முல்தஸமை நின்று நான் அல்லாட்ட சொல்லையா, அல்லா நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் வந்து இந்த முல்தஸமுடைய மரியாதை கண்ணியம் அதனுடைய உயர்வுங்கிறத நான் விளங்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். முதல் விஷயம், என் ஹஜ்ஜை கபூல் செய்யணும், உங்களோட நான் துவா செய்யணும். ரெண்டாவது, நான் நிறைய தேட்டத்தோடையும் நிறைய ஹாஜத்துகளோடும் வந்திருக்கிறேன், அதில் ஒரு 5-6 விஷயத்தை சொன்னேன், இதெல்லாம் நீ கபூல் செய்யணும். மூணாவது, நான் ஹஜ்ஜுக்கு வரும்போது பல பேர் கைப்பிடிச்சு துவா செய்யுங்க பெரிய ஆட்கள்லாம் என் கைப்பிடி துவா செய்ய சொன்னாங்க. நான் அதுக்குள்ள ஆள் இல்லை, இந்த இடத்தினுடைய கண்ணியத்துக்காக தான் அவங்க சொல்லி விட்டுருக்கிறாங்க. அதனால் அந்த துவாவை நீ கபூல் செய்யணும். இதை கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னாராம், நீ துவாவை கபூல் செய்துட்டேங்கிறதுக்கு நான் கேட்டுட்டு அப்படி போகிற மாதிரி ஆள் இல்லை, அதுக்கு ஒரு அடையாளத்தை நீ வெளிப்படுத்தி காட்டணும். நீ கபூல் செய்துட்ட அப்படிங்கிறது எனக்கு விளங்குற மாதிரி ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னா அவர் சொல்றாரு. நான் அதோட முடிக்கல சார், இன்னொன்னையும் சேர்த்தேன். நீ எதையாவது அடையாளத்தை வெளிப்படுத்தி எனக்கு விளங்காம போயிடுச்சுன்னா அதனால அடையாளத்தை நானே சொல்லிடுறேன். அங்க நின்று அவர் சொன்னாராம், அடையாளத்தையும் நானே சொல்லிடுறேன். இந்த மத்தாபுல இந்த ஹரமுடைய எல்கையிலிருந்து பள்ளியிலிருந்து வெளியே போறதுக்கு முன்னால யாராவது ஒரு ஆளு என் கையில பிஸ்மி சொல்லி ஒரு தண்ணி பாட்டை கொண்டு தந்துட்டா இந்த விஷயங்கள்லாம் கபூல் ஆயிடுச்சு, நான் விளங்கிக்கிருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், அல்லாஹ் தான் நம்மளை சோதிப்பான், நீ அல்லாவுக்கே டெஸ்டா? அல்லாஹ் தான் நம்மளை அல்லாவுக்கே சோதனை வச்சுட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கு பிறகு கேட்டுட்டு நான் ஒரு அடி எடுத்து வச்சு வர்றேன். அதற்கு எனக்கு மனசு படப்படன்னு அடிக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டோம். இனிமே இது யார் அப்படி இல்லைன்னு வைங்க என்ன ஆகும்? அப்ப என்னுடைய ஹஜ்ஜி லா ரப்பை, உன்னுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு ஆயுள் கவலை, பதட்டம். வெளியே அடி எடுத்து நான் வைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஆளு விஸ்மி சொல்லி கையில் இந்த தண்ணி பாட்டை கூட தந்தா அறுதற்குன்னு அந்த பாட்டலோட சேர்த்து வச்சு நின்று அவர் கதறல் இன்னும் என் கண்ணுன்னா. இந்த துஆவினுடைய கபூலியத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா கண்ணியம். மனதில் அதை பற்றி உள்ளான அல்லாஹ்வை பற்றிய கண்ணியம், ஒவ்வொரு இடங்களை பற்றிய கண்ணியம், கஅபாவை பற்றிய கண்ணியம், மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம், மதீனா முனவ்வராவுடைய கண்ணியம், அங்க இருக்கக்கூடிய பெருமக்களுடைய கண்ணியம், குர்ஆனுடைய கண்ணியம். ஆயாத்து ஷிஃபா இருக்குது சொன்னாங்கிறதுக்காண்டி ஓதுறது அல்ல. என் ரப்பு அதை ஷிஃபாவுடைய ஆயத்தின் எப்படி சொன்னானோ அதை விட எனக்கு மேலான என்ன மருந்து இருக்குது? மருத்துவம் பார்க்கிற நோய் வந்தா ஷிஃபாவுடைய ஆயத்தை ஓதுறோமா? குர்ஆனுடைய ஷிஃபாவுடைய ஆயத்தை ஓதி பார்க்கிறோமா? ஓதுகிறோமா? ஓத செய்கிறோமா? என்ன அதை பற்றி உண்டான கண்ணியம்ங்கிறத விட மருத்துவம்ங்கிறது நமக்கு அதை விட அதை செய்ய வேண்டியதுதான். நோய் வந்தா மருத்துவமும் செய்யணும், ஓதி பார்க்கவும் செய்யணும். நம்ம அதை செய்யறது அருமையானவர்களே. அதனால இந்த ஆஷிக் ரசூல் இந்த கூட்டம் நடத்துவதனுடைய அசல் நோக்கம் என்னன்னா சல்லல்லாஹுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்துல வைக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லவா, அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாத்தி ஹிசான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலேயே 3 அதவுகளை கற்றுக் கொடுத்து விடுங்கள். அந்த பிள்ளை ஒருபோது வழிகிட மாட்டார், அந்த பிள்ளை தவற மாட்டார். ஹுப்பி நபிக்கும் சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய நபிகளுடைய முஹப்பத்தை பிள்ளைக்கு ஊட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அந்த பிள்ளைக்கு அதை பற்றி உண்டான கண்ணியம்.
அப்படி மஹப்பத்தை ஊட்டி விட்டுருங்க. ரசூலுடைய குடும்பத்தாருடைய கண்ணியத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊட்டி விட்டுரு. அஹ்லுல் பைத்தினுடைய குடும்பத்தை, அந்த கண்ணியத்தை. மூணாவது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம். இந்த மூணை பிள்ளைகளுக்கு உண்டாக்கி விட்டுட்டீங்கன்னா சிறுபிராயத்தில் செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது. நாம் அவருடைய வரலாறுகளை படிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலை முஹப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்புல அடித்தளத்தில் பதிய வைக்கணும். ரப்பிட்டு அதை கேட்கணும். யா அல்லாஹ், எங்களை உயிரை விட மேலாக நேசிக்க சொன்னாய், எங்களுக்கு தெரியல ரப்பே, எங்களுக்கு தெரியல ரப்பே. அந்த நேசத்தை நீ எங்களுக்கு சன்மானமாக தாய்ந்து ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அவங்களுடைய கண்ணியத்தை மனசுல பதிய வைக்கணும். அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையின் நெறியையும் முஹப்பத்தோடும் அனுமத்தோடும் கண்ணியத்தோடும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி அருள்வானார். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த முஹப்பத்தை தன்னுடைய அருளை கொண்டு சன்மானமாக தந்தல் புரிவானார். அத்தகைய நேசத்தை பெற்றதினால் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் உலகத்தில் பெருமக்கள் பெற்றார்களோ இந்த எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானார். அவர்களை பார்த்து இவங்க விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று நம்மிடத்தில் கேட்கப்படும் பொழுது, அதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி, அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், எங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி ஆனந்தத்தோடு பதில் சொல்லக்கூடிய ஒரு நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. உன்னதமான அந்த ஆயத்தோடு சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.